ஹாய்! இன்னைக்கு நம்ம அவரைப்பருப்பு சாப்பாடும், உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பார்க்க போறோம். நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். அந்த குக்கர்ல ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் ஊத்தி, கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், ஒரு 10 டூ 15 பல் வந்துட்டு பூண்டு போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். ஒரு கொத்து கருவேப்பில போட்டு, 4 பச்சை மிளகாயும் போட்டு, 3 வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். இந்த சமயத்தில நம்ம என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து சின்ன தக்காளியா இருந்தா 3 எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்தா நீங்க 2 போதும். நம்ம நல்லா கட் பண்ணி வச்சு போட்டாச்சு. கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். இதனுடைய பச்சை வாசனைகள் எல்லாமே போகட்டும். கொஞ்சமா சாம்பார் தூள் போட்டாச்சு. நல்லா போட்டு வதக்கி வதக்கி வரட்டும். வதங்குனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அவரைப்பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் போட்டாச்சு. போட்டு உப்புலாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்டேஜில பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்